நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The marginal cost function of manufacturing X clothes is 6 plus 10x minus 6x square. The total cost of producing a pair of clothes is 100. Find the total and average cost function அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மார்ஜினல் காஸ்ட் அவங்க கொடுத்துருக்கறதுனால நான் மார்ஜினல் காஸ்ட் எழுதிக்கிறேங்க. சரிங்களா? மார்ஜினல் காஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 10x மைனஸ் 6x ஸ்கொயர் மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னங்கன்னா dc by dx ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 10x மைனஸ் 6x ஸ்கொயர் தான் மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணி போகிறேன், இது டிவைட் அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிபிள் ஆயிருங்களா. அப்போ dc ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 10x மைனஸ் 6x ஸ்கொயர் இன்ட்டு dx. போத் சைட் ஆஃப் என்ன பண்ண போகிறாங்க, இன்டகரல் பண்ண போகிறேன். போத் சைட் ஆஃப் இன்டகரல். டிசியை இன்டகரல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சி, 6 கான்ஸ்டன்ட் இன்டகரல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6 இன்ட்டு டிஎக்ஸு 6x. ஓகேங்களா? ப்ளஸ் 10 எக்ஸ் பவர் 1 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டன்ட்டை இன்டகரல் பண்ணால் 6xங்க, 10x எக்ஸ் பவர் 1 இருக்கு மாதிரி அர்த்தம். அப்போ 1 ஆட் பண்ணால் 2ங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் 6. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுங்களா, n ஈக்குவல் டு 2 1 ஆட் பண்ணால் 3 ஆயிருங்களா. அப்போ எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ பண்ணோம், அதை நான் கே அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம். 5 2s are 10, இது 3 2s are 6. அப்போ சி ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் கே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். சி கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ நான் கே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் கே கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. சரிங்களா? கொடுத்துருக்காங்க கிவன், அவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 அப்படின்னு கொடுத்துருக்கான். பாருங்கள், the total cost of producing a pair of clothes is 100 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஃபேர் அப்படிங்கிறதுனா 2ங்களா, ஃபேர்னா ஜோடிங்களா. அப்போ 2, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த க்ளோஸ் ஆஃப் 100 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ டோட்டல் காஸ்ட். சரிங்களா? டோட்டல் காஸ்ட் வந்து 100 அப்படின்னா அப்போ சி ஈக்குவல் டு 100. இந்த ஃபேர் ஆஃப் ஃபேர் அப்படின்னு கொடுத்தனால எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ எடுத்துகிட்டு நான் கே கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், when x equal to 2 ஃபேர் அப்படிங்கிறதுனால 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க. சிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்கான், டோட்டல் காஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கான் 100 அப்படின்னு கொடுத்துருக்கான். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா சிங்கிற இடத்துல 100 எழுதிக்கலாங்களா. அப்போ 6 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 2ங்களா ப்ளஸ் 5 இன்ட்டு 2 ஸ்கொயருங்களா மைனஸ் 2 இன்ட்டு 2 கியூங்களா ப்ளஸ் கே. ஓகேங்களா? அப்போ 100 ஈக்குவல் டு 6 2s are 12 எழுதிங்களா ப்ளஸ் பாருங்கள் 2 ஸ்கொயர் பண்ணால் 4ங்களா, 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 5ங்க 20ங்களா மைனஸ் பாருங்கள் 2 கியூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்போ என்னங்க 2 2s are 4, 4 2s are 8ங்களா, 8 2s are 16. சரிங்களா? 2 கியூப் வந்து 8, 8 2s are 16 ப்ளஸ்ஸு கே அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ 100 ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 20ல் மைனஸ் 16னா 4ங்களா, 4 ப்ளஸ் 12 என்ன ஆச்சுங்க 16. அப்போ 16 ப்ளஸ் கே. இந்த 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா மைனஸுங்களா. அப்போ 100 மைனஸ் 16 ஈக்குவல் டு கே. 100ல் 16 போனால் என்னங்க 84 ஈக்குவல் டு கே. அப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வருங்க, சி ஈக்குவல் டு 6x. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறேங்க, இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 6x ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 84. சரிங்களா? ஓகே, சி கண்டுபிடிச்சாச்சுங்க. சி கண்டுபிடிச்சி இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா, ஏசி கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஆவரேஜ் காஸ்ட்னா ஃபார்முலா என்னங்க, சி பை எக்ஸ் தாங்க ஆவரேஜ் காஸ்ட்.
அப்போ 6x ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x கியூபு ப்ளஸ் 84. சரிங்களா, இது என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எக்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸால் டிவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்படின்னா இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிருமா, அப்போ 6 கிடச்சிருங்களா, ப்ளஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆனால் 5x அப்படின்னு கிடச்சிருங்களா. அடுத்து இது ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ண என்ன வருங்க, மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருங்களா. அப்போ இது எக்ஸ் இல்லை, டேர்ம் இல்லை, அப்போ 84/x. ஓகேங்களா, இதுதான் ஆவரேஜ் காஸ்ட். ஓகேங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணுங்க, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதான் டோட்டல் காஸ்ட் இந்த ஆன்சர் வந்து 6x ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 84 அப்படிங்கிறது டோட்டல் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது 6 ப்ளஸ் 5x மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 84/x அப்படிங்கிறது ஆவரேஜ் காஸ்ட். ஓகேங்களா, பாருங்கள் நெக்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 4.14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, த சம் ஆஃப் 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா த நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் அப்படின்னு கொடுத்துருக்கான். த நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 5% ஃபார் ஆனியம். சரிங்களா, இன் how many years will be அமௌண்ட் டபுள் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த ஒரிஜினல் பிரின்சிபல் கொடுத்துருக்கிற பிரின்சிபல்லேருந்து டபுள் மடங்கு எப்போ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, என்ன கொடுத்துருக்கான், how many years, எத்தனை இயர்ஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன டபுள் மடங்கு ஆகும், பிரின்சிபல் வேல்யூ ஒரிஜினல் பிரின்சிபல் எப்போ டபுள் மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா, நான் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா த நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 5% அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிறத லெட், சரிங்களா, லெட் பி பி த பிரின்சிபல் அப்படின்னா பி வந்து பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். பிரின்சிபல் சரிங்களா, பிங்கிறது பிரின்சிபல் எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, அட் டைம் அப்படிங்கிறது டி அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. பிரின்சிபல் பி அப்படிங்கிறது பிரின்சிபல் எடுத்துக்கிறேங்க. டி ஸ்மால் டி அப்படிங்கிறது டைம் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, 5% அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 5%. அதாவது 5% அப்படிங்கிறது எது இல்லைங்க, பிரின்சிபல் வேல்யூவில் 5% அப்படின்னால நான் என்ன எடுத்துக்கிறேங்க, டிபி by dt equal to 5%. சரிங்களா, 5% p அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, அப்போ 5% அப்படிங்கிறது 5/100ங்களா. அப்போ 5/100 into p db by dt. ஓகேங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேரியபிள் ஏர் செப்பரபிள் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்போ வேரியபிள் ஏர் செப்பரபிள் பண்ணும்போது இது மல்டிப்ளையில் இருக்குது, இதனை வந்து டிவைட் ஆயிருங்களா. அப்போ db by b 5/100. சரிங்களா, இது என்னது டிவைடில் இருக்குங்களா, அந்த பங்கு வச்சு என்ன இருங்க மல்டிப்ளை இருங்களா. அப்போ 5/100 into dt அப்படின்ட்டுங்க. சரிங்களா, வேரியபிள் ஆர் செப்பரபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், போத் சைட் ஆஃப் இன்டகரல் பண்ண போகிறேன். இது இன்டகரல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது என்ன இருங்க log p அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா, இது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 5/100. ஓகேங்களா, டிடியை மட்டும் இன்டகரல் பண்ணால் டி. சரிங்களா, ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா, இந்த பேஸ் வந்து என்னென்னா இ இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, நான் இந்த பி மட்டும் வச்சுக்க போகிறேங்க. சரிங்களா, இந்த பி மட்டும் வச்சுட்டேன் அப்படின்னா இ, இந்த லாக் அந்த பக்கம் வச்சு ஈக்குவலுக்கு அந்த போனால் இ பவரில் எழுதணுங்க. சரிங்களா, இ பவர். சரிங்களா, 5/100 டி ப்ளஸ் சி. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், இ பவர் இந்த 5/100 எப்படி எழுதலாங்க, டிவைட் பண்ணலாம். சரிங்களா, டிவைட் பண்ண எழுதலாங்க 0.05 அப்படின்னு எழுதலாங்களா, டிவைட் பண்ணுதான். அதனால் அதை டிவைட் பண்ணி என்ன எழுத போகிறேன், 0.05 டி ப்ளஸ் சி அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இது தனித்தனியாக, அதாவது இ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னா இ பவர் எம் இன்ட்டு இ பவர் என். பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணி எழுதலாங்களா, அது பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சா பவர் ஆட் பண்ணால் இந்த மாதிரி எழுதலாங்களா. இப்போ இது தனித்தனி எழுத போகிறேன், இ பவர் 0.05 இன்ட்டு டி. சரிங்களா, இ பவர் சி அப்படின்னு எழுதி போகிறேன். இந்த இ பவர் சி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நான் C1 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அப்போ C1 இ பவர் 0.05 இன்ட்டு டி அப்படின்னு எழுதிட்டேங்க. சரிங்களா, இது பி. ஓகேங்களா,
அவன் என்ன கொடுத்துருக்கான், கிவன் அவன் கொடுத்துட்டான், பி அப்படிங்கிறது கொடுத்துருக்கான், பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ பி ஈக்குவல் டு 2000. ஓகேங்களா. வென் என்ன இருக்கும்போது டி அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் ஸ்டார்டிங்கில் டி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். டைம் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா பிங்கிறது 2000 அவன் கொடுத்துருக்கான். அப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிங்கிறது 2000. ஓகேங்களா. C1 அப்படியே வச்சுக்கிறேன். இ பவர் 0.05 இன்ட்டு டிங்கிறது என்னங்க 0. இது 0வால் மல்டிபிள் பண்ண ஃபுல்லாக 0 ஆயிருங்களா. அப்போ என்ன இருக்கும், இ பவர் 0ங்களா. இ பவர் 0 வேல்யூ என்னங்க 1. அப்போ C1, அப்போ C1ங்கிறது என்னங்க 2000. இந்த C1 வேல்யூ 2000 எடுத்து ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன எழுதிக்கலாங்க, P ஈக்குவல் டு 2000 சரிங்களா, இ பவர் 0.05 டி. ஓகேங்களா. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான், டபுள் மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். பிரின்சிபல் வேல்யூ எப்போ டபுள் மடங்கு ஆகும், அப்போ இருக்கும்போது டி என்ன டைம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ டபுள் மடங்குனா பி ஈக்குவல் டு 2000 கொடுத்துருக்கான். அப்போ டபுள் மடங்குன்னு என்னது 4000 அப்படின்னு ஆயிடுச்சிங்களா. ஆனால் அப்போ இருக்கும்போது டி என்ன இருக்கும் அப்படின்னுக்கான். அப்போ கொஷின் மார்க், டி ஈக்குவல் டு கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இது என்ன எழுதிக்கலாங்க 4000 சரிங்களா. இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ பி ஈக்குவல் டு 4000 சரிங்களா. இது 2000 இ பவர் 0.05 டி சரிங்களா. 0 0 0 கேன்சல் பண்ணிட்டேன், 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இது மல்டிப்ளை என்ன டிவைட் ஆயிருங்களா. அப்போ 4/2 ஓகேங்களா. இ பவர் 0.05 டி இது கேன்சல் பண்ணால் 2 2s are 4ங்களா. 2 2s are 4. அப்போ 2 ஈக்குவல் டு இ பவர் 0.05 டி. ஓகேங்களா. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டி தான் கண்டுபிடிக்கிறோம், டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோங்க, டைம் கண்டுபிடிக்கிறதுனால ஈக்குவலுக்கு எந்த பக்கம்ச்சுன்னா log 2 அப்படின்னு எழுதலாங்களா. அப்போ log 2 ஈக்குவல் டு 0.05 டிங்களா. ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கான், log 2ஓட வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் 0.6931. ஓகேங்களா. அது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா. அப்போ 0.6931 ஈக்குவல் டு 0.05 டி. ஓகேங்களா. டி மட்டும் வச்சுட்டேன். இது மல்டிப்ளை தானே டிவைட் ஆயிருங்களா. அப்போ 0.6931 பை 0.05 அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா. அப்போ இது மல்டிப்ளை இந்த நினச்சின்னா டிவைட் ஆயிடுச்சிங்க சரிங்களா. இது டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா, டிவைட் பண்ணி பாருங்கள் நீங்கள், ஆன்சர் பாருங்கள் என்ன வரும்னா, என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.862 ஈக்குவல் டு டி அப்படின்னு வரும். ஓகேங்களா. இது நான் அப்ராக்சிமேட்டாக என்ன எழுதிக்க போகிறேன் அப்படின்னா 14 அப்படின்னு எழுத போகிறேன் சரிங்களா. 14 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்க போகிறேன். அப்ராக்சிமேட்டாக 14 அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க சரிங்களா. அப்போ டி ஈக்குவல் டு என்னங்க இயர்ஸ் தான் கேட்டேன், எத்தனை இயர்ஸில் டபுள் மடங்கு ஆகுது அப்படின்றான். அப்போ 14 இயர்ஸில் பிரின்சிபல் வேல்யூ என்னவா ஆகும் அப்படின்னா டபுள் மடங்கு ஆகும் சரிங்களா. இது என்னதுங்க அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டிருக்கேன், இல்லைன்னா இங்கே டி ஈக்குவல் டு 14 இயர்ஸ் அப்ராக்சிமேட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா.